திரு புதுமைப்பித்தன் அவர்கள் எழுதிய ஒரு அருமையான குடும்ப சிறுகதை வழி. இந்த கதை எழுதி வெளிவந்த ஆண்டு 1935. கொஞ்சம் வித்தியாசமான ஒரு கதை. ஒரு இளம் விதவையினுடைய மன ஓட்டத்தை சொல்லக்கூடிய ஒரு கதை. கேட்கலாமா? அன்று அலம்பிக்கு தூக்கம் வரவில்லை. நினைவுகள் குவிந்தன. சொல்ல முடியாத சோகம் நெஞ்சை அடைத்தது. மனக்குரங்கு கட்டுக்கடங்காமல் ஓடியது. தன் அருகில் இருந்த ஒற்றை விளக்கை சற்று தூண்டினாள். உடல் வியர்க்கிறது. தேகம் என்னவோ ஒரு மாதிரியாக சொல்ல முடியாதபடி தவித்தது. அவள் விதவை. நினைவு 5 வருடங்களுக்கு முன்பு ஓடியது. 1 வருடம் சென்றது தெரியாதபடி வாழ்க்கை இன்பத்தின் முன்னொளி போல துரிதமாகச் சென்றது. பிறகு அந்த 4 வருடங்களும் பிணிவாய்ப்பட்ட கணவனின் சிஸ்ரிசை என்ற தியாகத்தில் வாழ்க்கையின் முன்னொளி சிவ்வானமாக மாறி வைதவ்யம் என்ற வாழ்க்கை அந்தகாரத்தை கொண்டு வந்தது. அன்று முதல் இன்று வரை வாழ்க்கை என்பது நாள் சங்கிலி. கணவன் தேக வியோக சடங்குகள் சம்பிரதாயங்கள் துக்கத்தை தந்தாலும் பொழுதியாவது போக்கின. அப்படி சென்றது 1 வருடம். அன்று அவர் இறந்த பின் 16 நாட்களும் இவளை பிணம் போல அழும் எந்திரமாக கிடத்தி சுற்றி இருந்து அழுதார்கள். அவள் உயிர் பிணம் என்ற கருத்தை உணர்த்தவோ என்னவோ. அலமி பணக்கார பெண்தான். பேங்கில் ரொக்கமாக 20,000 ரூபாய் இருக்கிறது. என்ன இருந்தாலும் இல்வாழ்க்கை அந்தகாரம்தானே. அவள் நிலை உணவு இருந்தும் உண்ண முடியாது இருப்பவள் நிலை. அவளுக்கு தாயார் கிடையாது. தகப்பனார் இருந்தார். அவர் ஒரு புத்தகப் புழு. உலகம் தெரியாது அவருக்கு. வாழ்க்கையின் இன்பங்கள் அவருக்கு புஸ்தகமும் பிரசங்கமும் தான். சில சமயம் அலமியையும் கூட அழைத்துச் சென்றிருக்கிறார். மரண தண்டனை அனுபவிக்கும் ஒருவன் சார்லி சாப்ளின் சினிமா படத்தை அனுபவிக்க முடியுமா? வைதவ்ய விலங்குகளை பூட்டிவிட்டு சுவாரஸ்யமான பிரசங்கத்தை கேள் என்றால் அர்த்தமற்ற வார்த்தை அல்லவா அது? அன்று அவளுக்கு தூக்கம் வரவில்லை. துக்கம் நெஞ்சை அடைத்தது. தொண்டையிலே ஏதோ ஒரு கட்டி அடைத்திருப்பது மாதிரி உணர்ச்சி. உதடுகள் அழ வேண்டும் என்று துடித்தன. ஆனால் உறக்கம் வரவில்லை. எழுந்து முந்தானையால் முகத்தின் வியர்வையை துடைத்துக் கொண்டு வெளியில் இருந்த நிலா முற்றத்திற்கு வருகிறாள். வான மாத்தியந்தமும் கவ்விய இருட்டு. உயர லட்சியங்களை அசட்டுத்தனமாக வாரி இறைத்தது மாதிரி கண் சிமிட்டும் நட்சத்திரங்கள். அவளுக்கு அவை சிரிப்பன போல், தன்னை பார்த்து சிரிப்பன போல குத்தின. மணி 12வது இருக்கும். இந்த இருட்டை போல உள்ளமற்று இருந்தால், தேகமற்று இருந்தால் என்ன சுகமாக இருக்கும்? இந்த வெள்ளைக்காரன் ஒரு முட்டாள். சதியை நிறுத்திவிட்டதாக பெருமை எடுத்துக் கொள்கிறான். அதை இந்த முட்டாள் ஜனங்கள் படித்துவிட்டு பேத்துகிறார்கள். முதலில் கொஞ்சம் துடிக்க வேண்டியிருக்கும். பிறகு ஆனால் வெள்ளைக்காரன் புண்ணியத்தால் வாழ்க்கை முழுவதும் சதியை, நெருப்பின் தகிப்பை அனுபவிக்க வேண்டியிருக்கிறதே. வைதவ்யம் என்றால் என்ன என்று அவனுக்கு தெரியுமா? ஒவ்வொரு நிமிடமும் நெருப்பாக தகிக்கும் சதியல்லவா வைதவ்யம். அவர் இருந்திருந்தால் அதை நினைத்தவுடன் மனம் 5-6 வருடங்களை தாண்டி சென்று விட்டது. பழைய நினைவுகள், எட்டாத கனவுகள் அதில் முளைக்க ஆரம்பித்தன. அவள் உடல் படபடத்தது. நெஞ்சில் சண்ட மாருதமாக பேய்க்கூத்தாக எண்ணங்கள் ஒன்றோட ஒன்று மோதின. எதிரே விலாசத்தின் வீடு. இன்னும் தூங்கவில்லையா? அவளுக்கென்ன மகராசி கொடுத்து வைத்தவள். அப்பொழுது கட்டி கரும்பே தேனே என்ற பாட்டு, கிராமபோனின் ஓலம். பாட்டு கீழ்த்தரமான சுவையுடன் பாட்டுத்தான். அன்று அவளுக்கு மூண்டு எழுந்த தீயிலே எண்ணெய் வார்த்தது போல் இருந்தது. அவளுக்கு பாட்டு இனிமையாக இருந்தது. கேட்பதற்கு நாணமாக இருந்தது. இருட்டில் அவள் முகம் சிவந்தது. இனி இப்படி யாராவது அவளை அழைக்க முடியுமா? இவ்வளவுக்கும் காரணம் இயற்கையின் தேவை. இதிலே ஒரு முரட்டு தைரியம் பிறந்தது. ஏன் அந்த கோடித்திரு சீர்திருத்தக்காரர் திரு குகன் சொல்லிய மாதிரி செய்தால் என்ன? இதை அப்பாவிடம் சொல்ல முடியுமா? அவர் அந்நியர். மேலும் நான் விதவை என்று தெரியும். போனால் அவருக்கு தெரியாதா? திரு குகன் செய்த பிரசங்கத்தின் வித்து வேகமாக தழைத்து ஆட்சி செய்ய ஆரம்பித்தது. ஊரில் உள்ளவர்கள் தூற்றுவார்கள். அவர்களுக்கு வேற என்ன தெரியும்? நினைத்தபடி நடக்க
ஹிந்து பெண்களுக்கு தெரியாது. இயற்கையின் தேவை என்ற ஈட்டி முனையில் அவள் என்னதான் செய்ய முடியாது? மேலும் தாயார் இருந்தால் ஓர் ஆறுதல் இருந்திருக்கும், கண்காணிப்பு இருந்திருக்கும். இதுவரை தனக்கு வேண்டியதை அவளே செய்து கொண்டவள். அவளுக்கு கேட்டு செய்ய பால் கிடையாது. மனம் சீர்திருத்தவாதியை அணுகிவிட்டால் உலகமே மோட்ச சாம்ராஜ்யமாகிவிடும் என்று சொல்லுகிறது. சி, போயும் போயும் மூளை இல்லாமல் ஆண் பிள்ளையிடம் போய் என்ன கத்திரிக்காய் கடையா வியாபாரம் பண்ண? அவளுக்கு சீர்திருத்தவாதி உட்பட இந்த உலகம் எல்லாவற்றையும் கொன்று துடிப்பதை பார்க்க வேண்டும் என்று படுகிறது. சி, பாவம். உலகமாவது மண்ணாங்கட்டியாவது நெருப்பில் போட்டு பொசுக்கட்டுமே. மார்பு வெடித்து விடும் போல துடிக்கிறது. இருளில் கண்ட சுகம் அந்த சங்கீத ஓலத்தில் போய்விட்டது. அவளுக்கு விசாலத்தின் மீது ஒரு காரணமற்ற வெறுப்பு. அவளையும் அவள் புருஷன் கிராமபோன் எல்லாவற்றையும் நாசம் செய்ய வேண்டும் என்று படுகிறது. காதை பொத்திக் கொண்டு உள்ளே வந்து படுக்கையில் பொத்தென்று விழுகிறாள். அசட்டுத்தனமாக தலையணை கடியில் வைத்திருந்த கொத்து சாவியில் இருந்த முள் வாங்கி முனை விற்றென்று மார்பில் நுழைந்து விட்டது. அம்மாடி! உடனே பிடுங்கி எறிகிறாள். ரத்தம் சிற்றோடை போல் பீரிட்டு கொண்டு வருகிறது. முதலில் பயம். அலமி ரத்தத்தை பார்த்ததில்லை, ஆனால் பயம். ஆனால் இத்தனை நேரம் நெஞ்சின் மீது வைக்கப்பட்டிருந்த பாரங்கள் எடுக்கப்பட்ட மாதிரி ஒரு சுகம். ரத்தம் வெளிவருவதிலே பரம ஆனந்தம். சொல்ல முடியாத அன்று இருந்த மாதிரி ஆனந்தம். அதையே இமை கொட்டாமல் பார்த்து கொண்டிருக்கிறாள். ரத்தம் பிரவாகமாக பொங்கி மேலுடையை நனைக்கிறது. ரத்தத்தின் பிசுபிசுப்பு தொந்தரவாக இருந்ததினால் மேலுடையை எடுத்து விட்டாள். ரத்தம் வெளிப்படுவதில் என்ன சுகம்! நேரமாக பலம் குன்றுகிறது. அவரிடம் போவதற்கு என் உயிருக்கு ஒரு சின்ன துவாரம் செய்து வைத்திருக்கிறேன். இன்னும் கொஞ்ச நேரத்தில் போய்விடும். ஏன் போகாது? போனால் இந்த உடல் தொந்தரவு இருக்காதல்லவா? அலமியின் தகப்பனார் புஸ்தக புழு. அன்று வெகு நேரமாயிற்று. கையில் இருந்த புஸ்தகத்தை முடித்து போட்டுவிட்டு வராந்தாவிற்கு வந்தார். அலமியின் அறையில் வெளிச்சம் தெரிகிறது. இன்னும் தூங்கவில்லையா என்று உள்ளே சென்றார். என்ன, அலமி மார்பில் ரத்தமா? அவள் ஏன் இம்மாதிரி அதை சிரித்த வண்ணம் பார்த்து கொண்டிருக்கிறாள்? அலமி, நெஞ்சில் என்னடி என்று கத்திக்கொண்டு நெருங்கினார். நெஞ்சின் பாரம் போவதற்கு சின்ன வாசல் என்றாள் ஈனஸ்வரத்தில் அவள். குரல் தாழ்ந்திருந்தாலும் அதில் கலக்கம் இல்லை. வலியினால் ஏற்படும் துன்பத்தின் தொனி இல்லை. ரத்தத்தை நிறுத்துகிறேன் என்று நெஞ்சில் கையை வைக்க போனார் தகப்பனார். மூச்சு விடும் வழியை அடைக்க வேண்டாம் அப்பா என்று கையை தள்ளிவிட்டாள் அலமி. பைத்தியமா? ரத்தம் வருதுடி என்று அவர் கதறினார். இந்த ரத்தத்தை அந்த பிரம்மாவின் மூஞ்சியில் பூசிடுங்கோ, வழியை அடைக்காதீர்கள் என்றாள். தலை கீழே விழுந்து விட்டது. புதுமைப்பித்தன் எழுதிய வழி சிறுகதை முற்றும்.